புதுச்சேரியில் படுகொலை செய்யப்பட்ட 9 வயது சிறுமியின் இறுதி ஊர்வலமானது முடிவடைந்து தற்போது இறுதி சடங்கானது நடைபெற்று வருகிறது. இது குறித்தான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணா வழங்கிட கேட்கலாம். தற்போது இறுதி இடத்தில் இடுகாட்டிற்கு வரப்பட்டுள்ளது. இந்த இடுகாட்டில் அந்த சிறுமியின் உடலானது தற்போது வைக்கப்பட்டுள்ளது. அந்த சிறுமியின் உடலுக்கு பெற்றோர்கள் அவர்கள் தங்களுடைய வீட்டின் முறைப்படி அந்த சிறுமிக்கு இறுதி அஞ்சலியானது செலுத்தப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில அந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில அந்த சிறுமியின் உடலானது நேற்று மதியம் முதல் பல்வேறு தரப்பினருக்கும் அந்த அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் அஞ்சலி செலுத்தி வந்தனர். அதே மாதிரி கட்சி திமுக, காங்கிரஸ், அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினரும் அதே போல துணைநிலை ஆளுநரும் இந்த சிறுமியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வந்தனர். அதே போல இன்று காலை டிஜிபி சீனிவாஸ் தலைமையிலான காவல்துறையினரும் அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து 9:30 மணி அளவில் இந்த சிறுமியின் உடலானது இறுதி ஊர்வலம் நடைபெற்றது. இந்த இறுதி ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி இந்த சிறுமியின் அந்த வாகனத்திற்கு முன்பும் பின்பும் உடல் எடுத்து வரப்பட்டது. அதே போல அந்த சிறுமி பயன்படுத்திய பொம்மைகள், விளையாட்டு உபகரணங்கள், கொத்தக்கப்பை உள்ளிட்ட அவருடைய பயன்படுத்திய அனைத்துமே ஞாபகார்த்தமாக தனது அந்த இறுதி வாகனத்தில் அந்த பொம்மைகள் அனைத்துமே வைக்கப்பட்டு அந்த அஞ்சலி செலுத்தி ஊர்வலமானது நடைபெற்றது. 2 கிலோமீட்டர் நடைபெற்ற அந்த இறுதி ஊர்வலமானது பல்வேறு தரப்பினரும் அஞ்சலியில் அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். அதே போல சாலையில் இருபுறமும் இருக்கும் பொதுமக்கள் இந்த இறுதி ஊர்வலத்தை பார்த்து தங்களுடைய அனுதாபங்களையும் அஞ்சலியும் செலுத்தி காட்சிகள் நம்ம பார்க்க முடிந்தது. 2 கிலோமீட்டர் நடைபெற்ற இந்த இறுதி ஊர்வலமானது தற்போது நிறைவடைந்துள்ளது. அந்த சிறுமி உடலை தற்பொழுது அந்த அடக்கம் செய்யக்கூடிய இடத்தில் வைக்கப்பட்டு பெற்றோர்கள் தற்போது அந்த இறுதி அஞ்சலியானது அவங்களுடைய முறைப்படி அந்த சிறுமிக்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்படுகிறது. இந்த அவங்களுடைய முறைப்படி, அந்த பெற்றோருடைய முறைப்படி, அவங்க சமூகத்தை சார்ந்த முறைப்படி அந்த எரியூட்ட செய்வார்களாம். ஆனால் தற்போது இந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் காரணமாக இந்த உடலானது குழி தோண்டி தற்போது நல்ல அடக்கம் செய்யப்பட இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த இறுதி அஞ்சலிக்காக பல்வேறு தரப்பிலிருந்தும் இந்த சுடுகாட்டு பகுதியில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி தங்களை இறுதி செஞ்ச அஞ்சலியை அந்த சிறுமிக்கு செலுத்தி வருகின்றனர். கிருஷ்ணா, இன்னும் சற்று நேரத்தில் சிறுமியின் உடல் அடக்கம் செய்யப்பட உள்ளது. இந்நிலையில் காலையில் தமிழிசை சவுந்தரராஜன் டிஜிபியுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். தொடர்ந்து இந்த குற்றவாளிகளுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுக்கப்பட இருக்கிறது? இது தொடர்பான விவரங்கள். நிச்சயமாக புதுச்சேரியில் கடந்த 2ஆம் தேதி இந்த சிறுமி மாயமானார். ஆனால் அதன் பிறகு போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்து அந்த சிறுமியை தேடி வந்த நிலையில 4 நாட்களாக இந்த சிறுமியை தேடாமல் மத்தனம் காட்டின காரணமாக போலீசார் இதுக்கு சரியா செயல்படலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு எதிர்கட்சிகள் உள்ளிட்ட பொதுமக்களும் இது பெரும் குற்றச்சாட்டாக வைத்தனர். இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில தான் அந்த காவல்துறையின் மெத்தன போக்கின் காரணமாக பல்வேறு தரப்பினரும் போராட்டங்களை ஈடுபட்டனர். அங்கு சாலை முறையில் சிஐடி போராட்டங்களும் நடைபெற்றது. நேற்று மாலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இந்த சிறுமிக்கு உடல் செய்வதற்காக வந்திருந்த போதும் அதற்கு அவருடைய வாகனத்தை மறித்தும் அவருடைய வெளியே செல்ல அந்த பொதுமக்கள் தங்கள் சிறுமிக்கு தண்டனை, அந்த குற்றவாளிகள் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும், அதற்கு உத்தரவாதம் கொடுத்துவிட்டு செல்லுங்கள் என ஆளுநரை முற்றுகையிடும் முயற்சி ஏற்பட்டதன் காரணமாக அது அங்க பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இதன் அடிப்படையில் தான் துணைநிலை ஆளுநர் அதை ஒரு தகவலாகவே கொடுத்திருந்தார். கடுமையான தண்டனை கொடுக்கப்படும், சிறப்பு நீதிமன்றம், விரைவு நீதிமன்றம் வரை கொடுக்கப்பட்டு ஒரு வாரத்தில் அந்த நீதிமன்ற குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என அவர் தெரிவித்து சென்றிருந்தார். அந்த நிலையில் தான் இன்று காலை டிஜிபி
மற்றும் சிறப்பு புலனாய்வு குழு SSP கலைவாணன் தலைமையில வந்து இந்த போலீசார் வந்து காலை முதலே இந்த சம்பவ பகுதியை வந்து ஆய்வு மேற்கொண்டனர். அதே போல தடயவியல் நிபுணர்கள் வந்து இந்த சிறுமியின் அந்த கொலை செய்யப்பட்ட இடத்தையும் அதே போல சாக்கடையில் வீசிய இடத்திலும் வந்து அனைத்து தடயங்களும் சேகரிக்கப்பட்டு கொண்டு சென்றுள்ளனர். இதன் அடிப்படையில் தான் அந்த சிறுமியின் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய ஒரு 3 தெருக்களிலுமே வந்து சிறப்பு புலனாய்வு குழு தலைவராக இருக்கும் SSP கலைவாணன் அனைத்து தெருக்களிலுமே தங்களுடைய அந்த குழுக்களுடன் ஆய்வு மேற்கொண்டார். அந்த அடிப்படையில DGP வந்து அந்த என்ன விசாரணை நடைபெற்றது, எது மாதிரியான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என ஆலோசனை செய்வதற்காக துணைநிலை ஆளுநர் வந்து DGP அழைப்பு விடுத்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் துணைநிலை ஆளுநர் வந்து DGP வந்து சந்தித்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த சந்திப்பு நடைபெற்றது. புதுச்சேரியில அதிகரித்து வரும் கஞ்சா புழக்கத்தினாலும் இது பல்வேறு விதமான போதைப்புகள் கேம்புகள் மாதிரி போதைப் பொருட்கள் வந்து அதிகரித்து வருவது வந்து புதுச்சேரி சுற்றுலாவும் மற்றும் புதுச்சேரி அந்த பொதுமக்களையும் இது போன்ற சிறுமிகளை பாதிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இதனை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும். அதே போல இந்த வழக்கை விசாரித்த காவல்துறையினர் யாராக இருந்தாலும் அது சரியான முறையில் இந்த விசாரணையை கொண்டு போகாத காரணம் தான் இந்த சிறுமி வந்து 4 நாட்களாகவே தேடியும் கிடைக்காத சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த முத்தியால்பேட்டை சார்ந்த இன்ஸ்பெக்டர் வந்து தனத்திலும் மீது இந்த கடுமையான அவர் வந்து துறை ரீதியான விசாரணை நடைபெற்று அவர் வந்து மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று அது துணைநிலை ஆளுநர் வந்து DGP-யிடம் கூறியதாக பேட்டியளித்திருந்தார். அதே போல கடும் நடவடிக்கை இது வந்து சிறப்பு நீதிமன்றம் மாரி அமைக்கப்பட்டு இந்த குற்றவாளிக்கு உடனடியாக தண்டனையை வழங்க வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கையாகவே அவர் வந்து தெரிவித்திருந்தார். இந்த அடிப்படையில மேலும் வந்து அந்த முத்தியால்பேட்டை சார்ந்த அனைத்து காவல்துறை அதிகாரிகளும் அந்த காவல்துறையினர் மீதும் வந்து துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து அவர்கள் மீது அந்த குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் மீது கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்றும் அவர் வந்து DGP-யிடம் கொடுக்கப்பட்ட தகவல் அடிப்படையில் அந்த DGP வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்கியுள்ளார். மேலும் வந்து இந்த சிறப்பு புலனாய்வு குழு SP-யாக இருக்கும் கலைவாணன் வந்து இந்த நேற்று முதலே இந்த விசாரணையை வந்து மேற்கொண்டு வருகிறார். அந்த விசாரணை அடிப்படையில வந்து நேற்று இரவு வந்து 5 பேர் கொண்ட ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில ஒரு 5 பேரை வந்து கைது செய்து அவர்களுடைய ரத்த மாதிரிகள் மற்றும் அவர்களுடைய விஷயங்களை வந்து சேகரித்ததாகவும் அதே போன்று அந்த சிறுமி வீட்டு அருகில் இருக்கக்கூடிய சந்தேகப்படும் நபர்கள் மீதும் அவர் வந்து அந்த நபர்களையும் வந்து ஒரு விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த சிறுமி இறுதி ஊர்வலமானது தற்போது நடைபெற்று முடிந்த நிலையில வந்து இதன் பிறகுதான் இன்று மாலை மேல்தான் முழுமையான விசாரணை மேற்கொள்ளப்படுவாங்க அப்படின்றது அவர் வந்து கலைவாணன் நம்மளுக்கு தெரிவித்திருந்தார். உடற்குறாய்வு அதே போல அந்த ஏற்கனவே 2 பேரை கைது செய்திருக்கிறது. அதே போல இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் வந்து 5 பேரை மேலும் வந்து அவர் வந்து அவருடைய மற்ற ரத்த மாதிரிகளை எடுத்தது உள்ளிட்ட அனைத்துமே இன்று மாலை முதலே தீவிர விசாரணை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்து இருக்கிறார். இந்த விசாரணை அடிப்படையும் துணைநிலை ஆளுநரிடம் DGP வந்து இந்த தகவலையும் தெரிவித்திருக்கிறார். இது ஒட்டுமொத்தமாக புதுச்சேரியில இந்த சம்பவம் வந்து பெரும் அதிர்வலியை ஏற்படுத்திய நிலையில துணைநிலை ஆளுநருக்கு இந்த துணைநிலை ஆளுநர் வந்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், புற ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும், குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் அந்த ஆய்வானது மீட்டிங் நடைபெற்றது. நன்றி கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.